கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கிடைக்க பண்ணியிருக்கிற வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டின் வார்த்தை கர்த்தர் செவி கொடுக்கிறார். கர்த்தர் செவி கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதோ மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 120 அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த 120 சங்கீதம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில், குடும்பங்களில் நடக்கும் யதார்த்தங்களையும் அனுதின நடவடிக்கைகளையும் குடும்பத்தின் கவலைகளையும் விவரித்து சொல்லுகிறது. ஆம், அதனாலேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது என் அனுதின பிரச்சனைகளின் மத்தியில் நான் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். ஆம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் செவி கொடுத்து கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் செவி கொடுத்து கேட்கும் தேவனாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். கூப்பிடுகிறவர்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம், இன்று நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடியே நம்முடைய வாழ்விலும் சரி, நம்முடைய அனுதின வாழ்விலும் சரி, நமக்கும் யதார்த்தமான காரியங்கள் நடப்பது உண்டு. அனுதின நடவடிக்கைகளில் கவலைகள் அளிக்கக்கூடிய காரியங்கள் நடப்பது உண்டு. கஷ்டமான காரியங்களும் கூட காணப்படுவது உண்டு. ஆனால் இன்று நமக்கு ஒரு நற்செய்தி. நாம் கூப்பிடும் போது, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, நம்முடைய அனுதின வாழ்க்கையில யதார்த்தமான காரியங்கள் நடக்கும் போது, கஷ்டமான காரியங்கள் காணப்படும் போது, கவலைகள் அளிக்கக்கூடிய காரியங்கள் நடந்தேறிடும் போது, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நமக்கு இன்றைக்கு கர்த்தர் உணர்த்துகிற, வெளிப்படுத்துகிற, உறுதிப்படுத்துகிற ஒரு நற்செய்தி. ஆம், அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா, ரட்சிக்கிறார்.
ஆம், நம்முடைய சூழ்நிலைகள் அத்தனையுமே நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். இதோ நமக்கு உண்டாயிருக்கிற நெருக்கங்கள், பிரச்சனைகள், கவலைகள், எதிர்பாராத தேவைகள், இவைகள் அனைத்தையுமே அவர் அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவைகள் அனைத்தும் எண்ணத்தினால் உண்டானதென்றும் அவருக்கு தெரியும். அவர் அதை அறிந்திருக்கிறார். ஆகையால் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளின் மத்தியில அவன் பயப்படவில்லை. அவன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவர் அவனுக்கு செவி கொடுத்தார் என்று அவன் சொல்லுகிறான். ஆம், நம்முடைய சூழ்நிலைகள், நமக்கு உண்டாயிருக்கிற நெருக்கங்கள், பிரச்சனைகள், கவலைகள், இடையூறுகள், ஆத்துமாவை தொய்ந்து போக பண்ணுகிறதான காரியங்கள் அத்தனையுமே கர்த்தர் அறிவார். எண்ணத்தினால் என்றும் அவர் அறிவார். நாம் பயப்பட வேண்டியதில்லை. நாம் திகைத்து போய் நிற்க வேண்டிய தேவையே இல்லை. இதோ சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு செவி கொடுத்தவர், சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு அவர் செவி கொடுத்து விசாலத்திலே அவனை கொண்டு போய் வைத்தவர், அவனை காத்தவர், அவனை ரட்சித்தவர், நன்மையான ஈவுகளை அவனுக்கு கிடைக்க பண்ணினவர், சுதந்திரிக்க பண்ணினவர். நம்மையும் அவர் காத்து ரட்சித்து நன்மையான ஈவுகளை நாம் பெற்றுக்கொள்ள அவர் உதவி செய்கிற தேவனாய் நம்மோட கூட இருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆம், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிக்கிற கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் அவர் நம்மை விடுவிப்பார். அவர் நம்மை காத்துக்கொள்வார். நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில இருந்து முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாய் அவர் நம்மோட கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், ஆம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தின் மேலேயே உள்ளது. கர்த்தருடைய நாமத்தின் மேலேயே உள்ளது. எது? நம்முடைய சகாயம். ஹெல்ப் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தின் மேலேயே உள்ளது. அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார். அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து நமக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனையே நோக்கி நாம் கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பது நிச்சயம். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது நிச்சயம். அவர் நமக்கு சமீபமாய் வந்திருக்கிறார் என்பது நிச்சயம். அவர் நமக்கு சமீபமாய் வந்து விடுவார் என்பது நிச்சயம். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிறதான இந்த நல் வார்த்தை, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு செவி கொடுப்பார் என்பதே. நம்முடைய இக்கட்டுகளின் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில, கஷ்டங்களின் மத்தியில, சவால்களின் மத்தியில நாம் நம்மை உண்டாக்கி உருவாக்கின கர்த்தரையே நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு செவி கொடுப்பார். நம்மை ரட்சித்து காத்து பிரைஸ் தி லார்ட் உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து பாதுகாத்துக் கொள்வார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.